நீலா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா, சோழனுக்கு நல்ல ஒய்ஃபா, எல்லாருக்கும் நல்லா அண்ணியா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப தான் நிலா வந்து உண்மையாவே இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட்ல வந்துட்டு 2, 3 வீடியோல சொல்லியிருப்போம். இது வந்து அடுத்து வந்து நிலா வந்து நெறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஏன்னா, ஒரு இடத்துல அவங்களே சொல்லியிருப்பாங்க, 1 வருஷமா நான் இந்த வீட்ல இருக்கேன். ஆனாலும் இப்ப தான் எனக்கு ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி இருக்குது, வந்த மாரி இருக்கு." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் எல்லாருக்குமே வந்துட்டு ரூல்ஸு சொல்றாங்க. ஏற்கனவே ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. அவங்களோட ட்ரெஸ்ஸ அவங்கவங்க தான் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்பயும் அத தான் சொல்றாங்க. அது போக சேரன் அண்ணனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. குறிப்பா பல்லவன வந்துட்டு ஃபோனெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. ஸோ இந்த டயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து வேலைக்கு போகாம உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மத்த எல்லாருமே வேலைக்கு போயிருவாங்க. நிலா கிட்ட வந்து சோழன் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிலா வந்து கேட்பாங்க, "என்ன இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, "இல்ல நேத்து தானே கல்யாணம் ஆயிருக்கு. அதனால ஓனர் வந்து லீவ் எடுத்துக்க சொல்ட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. "இப்படிலாம் லீவ் எடுத்துக்கிட்டே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டுருக்கும்போது, "சரி நீ என்ன செஞ்சுட்டுருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்க, உடனே நிலா இருந்துட்டு, "நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். அண்ணன் ஒரு ப்ராஜெக்ட் குடுத்தாங்கல்ல, அதுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதனால தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. "ஏன் நிலா உனக்கு டயர்டாவே இல்லையா? நேத்து தானே கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலைய பார்க்கலாம்ல" அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அதுக்காக நம்ம வேலைய நம்ம தள்ளி வைக்க முடியுமா? அப்புறம் பின்னாடி ரொம்ப கஷ்டமாயிரும். அப்பப்ப அந்த வேலைகள முடிச்சு வச்சா தான் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு வீட்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா பக்கத்துல சேர போட்டு உட்காந்து நான் இப்படியும், நீயும் எனக்கு எதிர்மாறா நீ இருக்க. அப்படி இருந்தா தான் நல்லாயிருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலாவோட கைய வந்து பிடிச்சு சோழன் வந்து, இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்ட. எல்லாருமே வந்து பார்த்தீன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. "இத்தன நாளா நீ வந்து சொன்னத நாங்க கேட்க தான் செஞ்சோம். ஆனா, அப்ப இருந்த ஃபீல விட இப்ப நல்லா இருக்குது ஒரு மாதிரி." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்ன மாதிரி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கும்போது, இப்ப நீ என்னோட ஒய்ஃபா இருக்கிறையா, அத நினைக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கு. நீ இத்தன நாளா நான் தான் உன்னைய வந்து நிலா என்னோட பொண்டாட்டி அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன். நீ வந்து ஒரு நாள் கூட அப்படி நினைச்சது கிடையாது, சொன்னது கிடையாது. இப்ப நீ வந்து மனசார இந்த வீட்டு மருமகன்னு சொல்லி, என்னோட ஒய்ஃபா நீ வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற. நம்ம 2 பேருக்கும் நிஜமாவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லைஃபயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப வந்து மறுபடியும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோழன் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப நிலா இருந்துட்டு வீட்ல வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இது முடிய இப்ப பாண்டி வந்து வீட்டுக்கு வராங்க. என்னடா சோழன் இருந்துட்டு, "என்னடா பாண்டி மதியம் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய் இல்லடா அண்ணன் வந்து அனீஸ் பாயோட பைக்க வந்து சரி பண்ண சொன்னாங்க. அதனால சரி இப்ப லஞ்ச் டயத்துல போய் பார்த்துட்டு வந்துரலாமே அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணன் கிட்ட சொல்லிட்டு நான் போறேன்டா. வீட்ல பைக் சாவி எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ நடத்துடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சிக்னல் குடுத்துட்டு சும்மா கிண்டல் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. அதுக்கப்புறமா சோழன் கிட்ட வந்து நிலா சொல்றாங்க, "இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நல்லா வேலை பார்க்கணும், சம்பாரிக்கணும், சொந்தமா கார் வாங்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. "காலையிலேருந்து அட்வைஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட வந்து சொல்லும்போது, "ஆமா, இந்த வீட்டுக்கு இன்னும் அடுத்த 2 மருமகள்கள்லாம் வரத்தான் போறாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடு எப்படி சொல்லுங்க? பத்துமா? பத்தாதுல்ல. எல்லாருமே சேர்ந்து தான் ஒரே வீட்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து சம்பாரிச்சு வீட்ட டெவலப் பண்ணணும் தானே!" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. "நம்மளோட பங்க கரெக்ட்டா நம்ம குடுத்துறணும் சரியா?" அப்படின்ற மாதிரி நிலா சொல்லும்போது, "பொண்டாட்டி சொல்றத நான் என்னைக்காவது கேட்காம இருப்பேனா? கண்டிப்பா நான் தட்ட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, சரி அண்ணன் வந்து இந்த இது என்னமோ வாங்கி வைக்க சொல்லுச்சு. ஏதோ மளிகை ஜாமான்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. "நீ வர்றியா? போய் வாங்கிட்டு வருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல சோளா நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. வேகமா போயிட்டு வாங்க." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. "உன்னைய தனியா விட்டுட்டு எப்படி போவேன்?"
அப்படின்னு சொல்லும்போது, "இத்தனை நாளா இப்படியா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் வீட்ல தானே இருந்தேன். நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சோழன் வந்து கிளம்பி போயிடுறாரு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறமா நிலா வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு நிலா கிட்ட வந்து நிலாவ கூப்பிடுறாங்க. நிலா வந்துட்டு வெளியில வராங்க. வந்துட்டு, "என்னாச்சு பாட்டி உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "இல்ல இந்த வீட்ல கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இருங்க பாட்டி நான் சாப்பாடு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு, நம்ம நிலா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அந்த பாட்டியும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாட்டி வந்து சொல்றாங்க, "இந்த வீட்ல அ பெரிய கண்டம் வரப்போகுது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பாட்டி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி நிலா வந்து பதட்டத்தோட கேட்குறாங்க. "ஆமாம்மா, நீ வந்து இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வந்து நல்ல நிலைமையில வந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த வீட்ல இருக்கிற அந்த சாபம் வந்து போகுறதுக்கு, அந்த பாவம்லாம் போகுறதுக்கு அ வந்து கண்டிப்பா இது வாய்ப்பே கிடையாது. இன்னும் நீங்க ஒரு பெரிய பரிகாரம் ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே சரியாகும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? எனக்கு வேற நேத்து தான் கல்யாணம் ஆயிருச்சு. அப்படிலாம் இந்த குடும்பத்தில யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாருமே நல்லவங்க தான். மனசார யாருமே எந்த துரோகமும் யாருக்கும் பண்ணது கிடையாது. ரொம்ப நல்லவங்க. இந்த வீட்ட பார்த்துட்டு நீங்க இப்படி சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் எதுவுமே இல்லப்பா. நீ கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, கையோட நீங்க போயி உங்க குலதெய்வம் கோயில்ல போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பாட்டி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, ஊரு கண்ணு, மொத்த திஷ்டியும், மொத்த சாபமும் இருக்குது. அதனால தான் சொல்றேன். நீங்க போயி நீங்க வந்து கல்யாணம் முடிச்ச கையோட போயி அந்த உங்க கோயிலுக்கு போயி பொங்கல் வச்சு, படையல் வச்சுலாம் படைச்சிட்டு வாங்க" அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. "சரிங்க பாட்டி, இத பத்தி சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக நீ தான். மூத்த மருமக ஒண்ணு வரப்போகுது. அது சாதாரணமா வராது. இதனால பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரப்போகுது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஆனா எதுக்கும் பயப்படாத. நீ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா எல்லாமே வந்து நல்லபடியா தான் நடக்கும். உன்னோட ஜாதக யோகத்தினால இந்த வீட்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சாபங்கள் எல்லாமே வந்து நீங்கிரும். இதுக்கு காரணம் நீ தான். நீ எந்த காலத்திலயும் இந்த வீட்ட விட்டு போகணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது. உங்க உன்னோட அத்தை, உன்னோட மாமியார் வந்து பார்த்தீன்னா, உனக்கு தெய்வமா இருந்து ஆசீர்வாதம் பண்றாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. "நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்க கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு வரோம். இத பத்தி நான் எங்க வீட்ல பேசுறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. "சரிம்மா, நான் சொல்றத நல்லபடியா கேட்டுக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "எந்த ஒரு காரியமும் அடுத்து நீங்க பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து சொல்லிட்டு போவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம சோழன் வந்துட்டு, "என்னாச்சு நிலா ஒரு மாதிரியா இருக்கிற? நான் தான் கடைக்கு போயிட்டு வரேன். தனியா இருக்கிறதுக்கு பயமா இருந்தா கூட வான்னு சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இத்தன நாளா நான் தனியா தானே இருந்தேன். இப்ப என்ன மட்டும் புதுசா கேட்குறீங்க? ஆனா ஒரு பாட்டி வந்தாங்க. அவங்க வந்து ஏதோ பெரிய தடங்கல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஏதோ பயமா இருக்குது. இன்னொரு க க அடுத்து இந்த வீட்டுக்கு மூத்த மருமக வரும்போது பெரிய பிரச்சனைலாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சேரண்ண கல்யாணத்த பத்தி தானே சொல்றாங்க. இதெல்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்க என்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.